ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஷட்டர் ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஷட்டர் ஸ்டாக்கில் வந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறோம்னா ஃபோட்டோகிராஃபி மூலியமாக தான் ஏர்ன் பண்ணுறோம். இப்போ ஃபோட்டோகிராஃபின்னு இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருக்கலாம். இப்போ நான் வந்து கடல் எடுக்கிறேன் போல் பீச் 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 ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி அடிக்கிறேன் பாருங்க. இப்போ பீச் சொல்லி ஃபோட்டோ அடிச்சோம்னா இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து ஸ்டாக் ஏஜென்சி, பிக்சல்ஸ், ஐ ஸ்டாக், ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்டாக் ஏஜென்சி. இந்த ஐ ஸ்டாக் இதெல்லாமே ஸ்டாக் ஏஜென்சி. இதில் பாருங்க, இந்த பாருங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, இந்த இதில் வந்து பாருங்க இதெல்லாம் வந்து ஸ்டாக் ஏஜென்சி. ஆனால் இந்த ஸ்டாக் ஏஜென்சிலே இதில் இருக்கிறது என்னன்னா நம்மளுக்கு வந்து இருக்கிறது ஷட்டர் ஸ்டாக். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டாக்னு இருக்கு. இந்த இமேஜ் எனக்கு வேணும்னா கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எனக்கு இந்த இமேஜை வந்து குவாலிட்டியான இமேஜ் எனக்கு எடுக்கணும்னா, இந்த இமேஜ் எனக்கு எடுக்கணும்னா இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா பாருங்க, நமக்கு வந்து இதை வந்து டிரெக்டா நம்மளால டவுன்லோட் பண்ண இயலாது. ஏன்னா நம்மள்கிட்ட வந்து பேமெண்ட் கேட்கும். இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு பேமெண்ட் கேட்குது. இப்போ இந்த இமேஜஸை நம்ம டவுன்லோட் பண்றவர் என்ன பண்ணுவாருன்னா, இவர் இந்த ஐ ஸ்டாக் இல்லைன்னா இப்போ ஷட்டர் ஸ்டாக் இந்த மாதிரி சைடில் வந்து இதை டவுன்லோட் பண்ணுறவர் இதுக்கு பேமெண்ட் பண்ணி தான் இதை டவுன்லோட் பண்ண முடியும். சும்மா டவுன்லோட் பண்ண முடியாது. அப்போ டவுன்லோட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இமேஜ் ஒன்று நம்ம அவருக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ அதை வந்து இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணுறவங்க யார் டவுன்லோட் பண்ணுறாங்களோ அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்களோ, இந்த பேமெண்ட் பண்ணுறாங்களோ இந்த இருக்கார் இவர் தான் இந்த இமேஜுக்கு உரிமையாளர். இவருக்கு போயிட்டு அது வந்து கிரெடிட் ஆகும். ஓகே, அதுதான் வந்து உண்மையான ப்ராசஸ். ஓகே, இப்போ இது வந்து நிறைய பாருங்க, இப்போ பீச் ஃபோட்டோ இப்போ ஷட்டர் ஸ்டாக் நடிக்கிறேன். இப்போ ஷட்டர் ஸ்டாக் தான் ஷட்டர் ஸ்டாக். இங்கே பாருங்க, இப்போ ஷட்டர் ஸ்டாக் சம்மந்தமா இதெல்லாம் ஷட்டர் ஸ்டாக்ல வர பீச் ஃபோட்டோஸ். இப்போ ஷட்டர் ஸ்டாக் வழியால் ஒருத்தர் வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அழகான பீச் ஃபோட்டோஸ். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணுறாரு, இதை கிளிக் பண்ணுறாரு ஒருத்தர். இப்போ வந்து இதில் வந்து இதை கிளிக் பண்ணுற நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோவுக்கான லிங்க்குக்கு போகும். இதை டவுன்லோட் பண்ணி சும்மா டவுன்லோட் பண்ணிடாதுங்க, இதை பே பண்ணி தான் டவுன்லோட் பண்ணி. இங்கே பாருங்க, 10 இமேஜஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டு $29 per month. அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் வேலை செய்யுது. ஓகே, இப்போ இந்த மாதிரி இமேஜஸை வந்து நீங்களும் ஷட்டர் ஸ்டாக்ல அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வருமானம் வரும். ஓகே, இந்த மாதிரி நல்ல ஃபோட்டோஸ், நல்ல கேமரா இருக்குங்க. சும்மா நார்மல் கேமராவில் எடுத்தால் கொடுக்க மாட்டாங்க அப்ரூவல். ஏன்னா நல்ல கேமராவில் எடுத்தால் தான் இதை டவுன்லோட் பண்ணுவாங்க. ஆனால் இது நம்ம இப்போ என்னோட இன்கம் கம்மியாக இருந்தாப்புல இதில் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏர்ன் பண்ணுறாங்க, பெரிய ஒரு தொகை ஏர்ன் பண்ணுறாங்க. மாதம் $1000 $1500 ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. அதான் இப்போ நான் வந்து ஒரு 100 ஃபோட்டோகிராஃபி மாதிரி தான் இதில் போட்டிருக்கேன் பாருங்க, 100 தான் போட்டிருக்கேன். இப்போ இவங்க வந்து நம்ம இதில் வந்து ஒரு 10,000 20,000 ஃபோட்டோகிராஃபி சும்மா அப்லோட் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஃபோட்டோஸ் பிடிச்சி இல்லஸ்ட்ரேட்டர் டிசைன் பண்ணி அந்த மாதிரியெல்லாம். ஆனால் இதில் இன்னொரு மெத்தட் இருக்கு, இதில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு. அதைத்தான் அன்னைக்கு நான் கொண்டாந்தேன். அந்த மெத்தடுக்கு நம்ம சொல்றது ரெஃபரன்ஷியல் ஏர்னிங்னு சொல்லி. இப்போ பாருங்க, இந்த ஏர்னிங்ஸ்ல வந்து இந்த ரெஃபரன்ஷியல் ஏர்னிங்னு ஒன்று ஆட் ஆயிருக்கு. இது என்னது? இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இதில் இந்த ரெஃபரன்ஷியல் ஏர்னிங் யாருன்னா, இப்போ எனக்கு வந்து இங்கே பாருங்க ஒரு விஷயம் இருக்கு. இது ரெஃபரன்ஷியல்ல போன மை ரெஃபரன்ஷியல்னு ஒன்று இருக்கு. இது அந்த ரெஃபரன்ஷியல் லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி, இப்போ உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் ஷட்டர் ஸ்டாக்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபோட்டோகிராஃபி மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த லிங்கை காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் இல்லைன்னா நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்க, எங்கள் யூடியூப் சேனலில் இப்போ உங்களோட யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா என்னென்ன சோஷியல் மீடியா வச்சுருக்கீங்களா, இல்லைனா லிஸ்டிங் சைட்ஸ் இருக்க எங்கே கொண்டு போயிட்டு இந்த லிங்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் இந்த லிங்க் த்ரூ ஒருத்தர் வந்து இந்த ஷட்டர் ஸ்டாக்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகி அவரும் உங்களை மாதிரி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா ஷட்டர் ஸ்டாக்கு அவரோட ஃபோட்டோவை பை பண்ண உங்களுக்கும் ஏர்னிங் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ரெஃபரன்ஷியல் ஏர்னிங். அதாவது உங்க மூலியமா வர கஸ்டமர்ஸ் வந்து ஷட்டர் ஸ்டாக்கு வந்து நீங்க அறிமுகப்படுத்துற நபர்கள் அவங்க ஏர்ன் பண்ற தொகை வந்து
மூலம் உங்களுக்கு கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் கிட்டத்தட்ட $1000 ஏர்ன் பண்றதுக்கு அவருக்கு வந்து முக்கியமான ஒரு பேஸ் என்னன்னா, அவர் இந்த ஷட்டர்ஸ்டாக்ன்ற ப்ராடக்டை வந்து நிறைய சோஷியல் மீடியா, அவரோட யூடியூப் சேனல்ஸ், வெப்சைட்ஸ் அதுலாம் வந்து அவரோட போர்ட்ஃபோலியோவை டிஸ்பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெஃபரன்ஷியல் லிங்க்ஸ் அவர் கொடுத்து அது மூலியமா நிறைய கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இவர் மூலியமா ஷட்டர்ஸ்டாக்கு வந்து வந்திருக்காங்க. அவங்க ஏர்ன் பண்ண இவருக்கும் வந்துகிட்டே இருக்கு. அவரோட போர்ட்ஃபோலியோ நான் பார்க்குற நேரம் அந்த இதுல ரெஃபரன்ஷியல் ஏர்னிங்ல பார்க்குற நேரம் அவருக்கு அந்த ரெஃபரன்ஷியல் ஏர்னிங் மூலியமாவே அவருக்கு ஒரு $600 மாதிரி வந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க அவர்கிட்ட. இப்போ எனக்கு வந்து அவ்வளோ பேர் எனக்கு இல்லை, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டோட்டல் ரெஃபரன்ஷியல் ஒரு 27 பேர் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி 27 பேர், இந்த 25 இவர் ஒருத்தர் தான் கிரியேட் பண்ணிக்க. அவர்கிட்ட அப்படி இல்லை, அவருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த அவர்கிட்ட லிஸ்ட்டில். இப்போ அவ்வளோ பேரும் வந்து ஏர்ன் பண்ணுற நேரம் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏர்னிங்ஸ். அதனால இந்த ரெஃபரன்ஷியல் ஏர்னிங் வந்து நல்ல ஒரு விஷயம். அதாவது நீங்க வந்து ஷட்டர்ஸ்டாக்ல வந்து போட்டோஸ் நீங்க அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ற நேரம் நீங்க வந்து இந்த ஷட்டர்ஸ்டாக்ன்றத வந்து நீங்க வந்து இந்த லிங்கை காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு உங்களோட வெப்சைட்ஸ் இல்லைன்னா உங்களோட சோஷியல் மீடியா பேஜ் அப்படி இப்படி பேஜில் நீங்கள் ஷட்டர்ஸ்டாக்ல நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரூஃபை நீங்கள் போட்டிங்கன்னா, ஏன்னா இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு போட்டுட்டு இது கீழே லிங்க், அந்த லிங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இல்லைன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், பெரிய பெரிய குரூப்ஸ் இருக்கலாம், அதுல எல்லாம் போட்டிங்கன்னா இது மூலியமா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றவங்க வந்து உங்களோட தான் ரெஃபரன்ஷியல் ஐடி. இந்த ஐடி மூலியமா ரெஜிஸ்டர் பண்றவங்க வந்து உங்களுக்கு கீழே தான் அவங்க இருப்பாங்க. அதாவது இது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி. அவங்க ஏர்ன் பண்ண உங்களுக்கும் மந்த்லி ஏர்னிங் ஒன்று வந்துகிட்டு இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியில். நம்ம யூடியூப்ல மணி ஏர்ன் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வீடியோ போடணும், அங்கங்கே போயிட்டு வீடியோ எடுக்கணும், இப்போ எஸ்இஓ பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணணும், தம்ப்நெயில் டிசைன் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இப்போ வீடியோவும் நல்ல அழகான வீடியோ, நல்ல கண்டென்ட்டாக செய்யணும், அந்த மாதிரி நிறைய விஷயம். இதில் அப்படி இல்லைங்க. இதில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நம்மள்கிட்ட ஒரு நல்ல கேமரா இருந்தால் நல்ல பிளேசஸ் நம்ம வீடியோ எடுத்து போடலாம். இல்லைன்னா உங்களுக்கு நல்ல கிராஃபிக் டிசைனிங் முடியும்னா உங்களுக்கு இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன், banner illustration vector shutterstock, இந்த மாதிரி பேட்சஸ், இந்த மாதிரி பேட்ச், அதாவது இந்த மாதிரி ஐடியாஸ் எடுத்து நீங்க உங்களோட ஓனா நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டியை வச்சு பேட்ச் செய்யலாம். உங்களுக்கு நல்லா இல்லஸ்ட்ரேட்டர் நல்லா முடியும்னா. இல்லைன்னா இந்த உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட்டர்ல உங்களுக்கு இதுல ஃபோட்டோகிராஃபியில் ஒர்க் பண்ண போறீங்க, எனக்கு இல்லஸ்ட்ரேட்டர் கற்றுக்கிட்டு எனக்கு ஒர்க் பண்ணோம்னா இல்லஸ்ட்ரேட்டர் வந்து நீங்கள் ஒரு இடத்துல கிளாஸ் போயிட்டு இந்த மாதிரி வேலையை செய்யலாம், பார்ட் டைமாக செய்யலாம். இந்த மாதிரி பேட்சஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து சேல் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்கு. ஓகே, இப்போ இதில் வந்து உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுறதுனா ஷட்டர்ஸ்டாக்ல 3 வழிகள் இருக்கு. ஒன்று வந்து ஃபோட்டோகிராஃபி, அடுத்தது வந்து இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் இமேஜ், அடுத்தது ரெஃபரன்ஷியல். ஓகே, இந்த மாதிரி ஒரு 4 முறையில நம்மளால மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். அந்த அளவுல இது வந்து ஒரு பெஸ்ட் சைட்ஸ். ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்க ஒழுங்கான அந்த போட்டோவை வந்து சரியா நீங்க நல்ல அந்த போட்டோ வந்து நல்ல குவாலிட்டியா இல்லாட்டி இதுல எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுதான் உங்கள்கிட்ட உள்ள விஷயம். ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அப்படி எக்ஸெப்ட் ஆகாத போட்டோவை வந்து இவங்க ஏஐ ஜென்ரேட்னு சொல்லி ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க ஷட்டர்ஸ்டாக்ல. ஓகே, அதான் நீங்களோட போட்டோ அப்லோட் ஆகாட்டி கூட நீங்க யோசிக்க கூடாது. அந்த மெத்தட் மூலியமா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. இப்போ நிறைய பேர் என்னன்னா, இதுல நிறைய பேர் போட்டோஸ் அப்லோட் பண்ணுவாங்க, எனக்கு வந்து ரெவென்யூ வரலையே, நான் இவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ற நேரமும் இதுல ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க அவங்க. அந்த மெத்தட் வந்து நான் வந்து இதுல எடுக்கிறேன். இந்த கண்ட்ரிபியூட் ஸ்டாப்ஸ், இது வந்து போர்ட்ஃபோலியோ இந்த இருக்கு, கேட்லாக், டேட்டா கேட்லாக்னு சொல்லி ஒரு முறை. இப்போ இதுல வந்து நிறைய இமேஜ் இந்த 38 இமேஜும் டேட்டா லைசனிங்ல வந்திருக்கு. இப்போ இது வந்து என்னன்னா, அவ்வளோ தூரம் அந்த இமேஜஸ் வந்து குவாலிட்டி இல்லைன்றது அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இது அவ்வளோத்தையும் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு வந்து வருஷத்துக்கு வந்து இந்த இமேஜை வந்து இந்த இமேஜ் மூலியமா ஒரு வருமானம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து இமேஜ் குவாலிட்டி இல்லையோ என்னமோ தெரியல, ஷட்டர்ஸ்டாக்கால எனக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த இமேஜஸ். ஓகே, ஆனால் எனக்கு வந்து ஸ்டில் என்ன பண்ண முடியும்னா, எனக்கு இந்த இமேஜஸ்ல இவங்க வந்து வருஷத்துக்கு வந்து எனக்கு ஒரு ஏர்னிங் வந்து கொடுக்குறாங்க, இந்த டேட்டா கேட்டலாக்னு சொல்லி. அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறேன், ஷட்டர்ஸ்டாக்ல அப்ரூவல் கொடுக்கல அப்படி இப்படின்னு. முன்ன வந்து அப்ரூவல் பண்ண மாட்டாங்க நிறைய ஃபோட்டோஸ். இப்போ வந்து இந்த டேட்டா கேட்டலாக்னு ஒரு முறையை அறிமுகப்படுத்தி இது மூலியமாக ஏர்ன் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால இது ஒரு நல்ல முறை நமக்கு ஷட்டர்ஸ்டாக்ல மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு.
இந்த முறை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.